இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்க ஷேர் பண்ணுங்க. சிஎம் வரைக்கும் இந்த வீடியோ போகணும். அதே மாதிரி அண்ணன் சீமான் மீது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க வழக்கறிஞர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அதிசயம். ஒருமையில அண்ணன் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பேசுவாங்க நமக்கு நல்லா தெரியும். அண்ணனுக்கே பொண்டாட்டியா நாங்க இருப்போம்னு சொல்லுவாங்க. தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அக்கா அக்கான்னு அவங்க கட்சி பொண்ணுங்களே சொல்லிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. சிறுவைகுண்டத்துல நடந்திருக்குது. இந்த மாதிரி அந்த தொண்டர்களுடைய மனநிலையே இதுதான். அதுலயும் என்ன மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல வீடியோ பதிவு செய்யக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய ஆபாச கமெண்ட், ஒருமையில பேசினாலே அக்கா அதிசயா அவங்களுக்கு கோபம் வருது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனால் இவங்க போடக்கூடிய இந்த பதிவுக்கு நாம எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? இல்ல சிஎம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்னா அவரே நல்லா வாயில வரும் அப்படின்றாரு. தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர்களும். அப்ப நாம சிஎம் சாருக்கு கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக என்னுடைய பதிவுகள்ல வரக்கூடிய ஒரு ஐடி, நிறைய ஐடி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேங்க. எனக்கு வந்த முதல் கொலை மிரட்டலுக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட குற்றவாளியை உங்க முன்னாடி நான் நிறுத்த போறேன், கொஞ்சம் காலம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க. அதை தாண்டி இப்ப தொடர்ச்சியாக என்னோட பதிவுகள்ல வரக்கூடிய அந்த ஐடி, அவங்களுடைய கமெண்ட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுல மணி 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 அந்த பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி, அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பதிவுகள்ல நான் எப்போதுமே தவறா பேசல, நான் சிஎம் சாரையோ யாரையோ ஒருமையில நான் பேசல. ஆனா அவர் எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்திருக்காருன்னா, இங்க பாரடி முண்டை, இதுதான் எங்க அண்ணனுடைய ஆட்சி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கிறாரு. நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் அவர் பதிவுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாரு. அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்ன திட்டணும் எப்படிலாம் தோணுதோ, என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்தி என்னோட கமெண்ட்ல எழுதிட்டு இருக்கிறாரு. இங்க பாரடி சனியன, உடம்பில் ஊனம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாம உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. உனக்கெல்லாம் என்ன குறைகேடா? மாடு மாதிரி இருக்க, அறுத்தா 4 ஊருக்கு திங்கலாம். இப்படி சம்பாதிச்சு திங்கியே உன் உடம்பில் அந்த சாப்பாடு ஒட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப என்ன அறுத்தா 4 ஊர் சாப்பிடலாம்னு சொல்றாரு. சோ இது அண்டர்லைன் பண்ணிட்டு கொலை மிரட்டல் தான் இது ஆக்சுவலி பார்த்தா. அதனால நான் சைபர் கிரைம்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அதே மாதிரி நான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்கே திருட்டு போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு அவர் என்ன எழுதியிருக்காரு, மணி என்ன எழுதியிருக்காருன்னா, அங்க வேலைக்காரி கணக்க இந்த வீடியோவில் பேசுறவா வந்தாலா இவ பெரிய திருடின்னு எழுதியிருக்காரு. நான் திருடி அப்படின்னு மணி எழுதியிருக்கிறாரு. நான் என்ன திருடுனேன் அப்படின்றதுக்கு அவர் எனக்கு விளக்கம் கொடுக்கணும், அதை ப்ரூவ் பண்ணணும். நான் இந்த பிரச்சனையை சாதாரணமா நான் கடந்து போக மாட்டேங்க. கண்டிப்பாக நாளைக்கு காலையில கமிஷனர் அலுவலகம் பிளஸ் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் மணி மேல நான் கொடுக்க போறேன். தொடர்ச்சியாக என்ன மாதிரியான பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கொலை மிரட்டல், ஆபாச கமெண்ட், இதெல்லாம் கடந்து போற பெண் நான் இல்ல. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண